இட்லிக்கு எண்ணெய் சட்னி அரைக்கட்டும்னு கேட்டால் என் பசங்க சண்டே அதுவுமா சட்னியாமான்னு கேட்குறானுங்க. சண்டே நாளே காலையில் டிஃபனில் ஆரம்பித்து நான்வெஜ் தாங்க. இன்றைக்கி நான் நுரையீரல் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். நுரையீரலை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணி ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில், மசாலா ஆட் பண்ணி பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கினதும் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் வேக வச்ச நுரையீரலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக மிளகுத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான நுரையீரல் குழம்பு ரெடிங்க. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.